டிஎன்ஏ உடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் மரபியல்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் தான் டிஎன்ஏவை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். டிஎன்ஏ அப்படிங்கிறது மரபு தகவல்களை கொண்ட ஒரு பாரம்பரிய பொருள். மரபு தகவல்கள் இந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கும். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாரம்பரியத்தை கடத்தக்கூடிய பொருள் எதுனா அது இந்த டிஎன்ஏ தான். இந்த டிஎன்ஏ எங்கே இருக்குன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் செல் இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே குரோமோசோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த குரோமோசோமுக்குள்ளே இந்த டிஎன்ஏ இருக்கும். செல் இருக்கும், செல்லுக்குள்ளே குரோமோசோம் இருக்கும், குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா இப்படி தாங்க இருக்கும். இதுதான் டிஎன்ஏ உடைய முப்பரிமாண வடிவம், அதாவது 3D மாடல். ஏன் இதை 3D மாடல்னு சொல்கிறோம்னா, டிஎன்ஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு பொருள். இதை கண்ணால் பார்க்க முடியாது. எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அணுவிசை நுண்ணோக்கியை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணலாம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வடிவம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த வடிவத்தை வரைஞ்சவங்க யாருன்னா ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக். இந்த 2 பேரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வடிவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க இந்த வடிவத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ரோசலின் ஃப்ராங்க்லின், மௌரிஸ் வில்கின்ஸ் இந்த 2 பேரும் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த முறை அடிப்படையாக வச்சு ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக்கும் டிஎன்ஏ உடைய மாதிரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. டிஎன்ஏ உடைய விரிவாக்கம் என்னது? டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் அதுதான் டிஎன்ஏ உடைய விரிவாக்கம். நியூக்ளிக் அமிலம் இங்கே வந்துருச்சா? நியூக்ளிக் அமிலத்துடைய மூலக்கூறு அமைப்பை யார் கண்டுபிடிச்சாங்க? ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக் 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. அதனால் இவங்களுக்கு 1962ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை எடுத்து பார்த்தோம்னா அது பல மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை கொண்டது. நியூக்ளியோடைடுன்னு ஒன்று இருக்குங்க, அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஒரு டிஎன்ஏக்குள்ளே பல மில்லியன், 1-2 கிடையாது, பல மில்லியன் நியூக்ளியோடைடுகள் இருக்கும். இந்த டிஎன்ஏவை பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லலாம். பல மில்லியன் நியூக்ளியோடைடு இருக்கா, அதனால் பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 3 கூறுகளை கொண்டது. அதாவது டிஎன்ஏக்குள்ளே பல மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடு இருக்குது. அந்த நியூக்ளியோடைடில் ஒரு நியூக்ளியோடைடை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் நியூக்ளியோடைடில் 3 கூறுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கரை மூலக்கூறு, ஒரு நைட்ரஜன் காரம், ஒரு பாஸ்பேட் தொகுதி. இந்த 3ம் ஒரு நியூக்ளியோடைடுக்குள்ளே இருக்கும். ஒரு நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது இது தாங்க. அதாவது இந்த லேயர் இருக்குங்களா, இந்த லேயரு, அடுத்து இந்த லேயரு, இடையில் இப்படி 1-2 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. ஒரு நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது இந்த லேயர், வெளியே இருக்கிற இந்த லேயரு, அடுத்து இந்த கீழே இருக்கிற இந்த லேயரு, இடையில் இருக்கிற இந்த ஜாயிண்ட்டு, இந்த 3ம் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. என்ன இருக்குது? ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்குது, ஒரு நைட்ரஜன் காரம் இருக்குது, ஒரு பாஸ்பேட் தொகுதி இருக்குது. ஒரு சர்க்கரை மூலக்கூறுன்னு பார்த்தோம்ல, பொதுவாக என்ன சர்க்கரை மூலக்கூறாக இருக்கும்னா டிஆக்சிரைபோ சர்க்கரை அதுதாங்க இருக்கும். டிஆக்சிரைபோ சர்க்கரை அப்படிங்கிற சர்க்கரை தான் உள்ளே இருக்கும். நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஒரு டிஎன்ஏவுக்குள்ளே பல மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடு இருக்குது. ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லையும் என்ன இருக்குது? 3 உறுப்புகள் இருக்குது. ஒரு சர்க்கரை மூலக்கூறு, ஒரு நைட்ரஜன் காரம், ஒரு பாஸ்பேட் தொகுதி, 3 இருந்தால் தான் அது ஒரு நியூக்ளியோடைடு. இதை தான் இங்கே தெளிவாக கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது ஒரு சர்க்கரை மூலக்கூறும் நைட்ரஜன் காரமும் இந்த 2 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மட்டும் இருந்தால் அதை நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறாங்க. அது கூட இந்த பாஸ்பேட் தொகுதி, அதாவது 3மே இருந்தால் அதை நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? 2 மட்டும் இருந்தால் சைடு, 3 இருந்தால் டைடு, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நியூக்ளியோடைடில் 3 கூறு இருக்குதுன்னு பார்த்தோமா, ஒரு நைட்ரஜன் காரம் இருக்கும், ஒரு பாஸ்பேட் தொகுதி இருக்கும், ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்குமா. சர்க்கரை மூலக்கூறை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். டிஆக்சிரைபோ சர்க்கரைன்னு பார்த்தோமா. அடுத்து நைட்ரஜன் காரத்தை பார்க்க போகிறோம். நைட்ரஜன் காரத்தை பொறுத்த வரைக்கும்
2 டைப்பாக இருக்குங்க. அது என்னது? பியூரின்கள், பிரிமிடின்கள். பியூரின் அப்படின்னா அதுக்குள்ள அடினைன் மற்றும் குவானைன் அப்படின்னு இருக்குதுங்க. இந்த அடினைனையும் குவானைனையும் பியூரின்கள் சொல்லுவாங்க. அதுவே சைட்டோசினையும் தைமினையும் பிரிமிடின்கள் சொல்லுவாங்க. இதை முக்கியமாக பார்த்துக்கோங்கப்பா, கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குது. நைட்ரஜன் காரங்கள் 2 வகைப்படும். ஒன்று பியூரின்கள், இன்னொன்று பிரிமிடின்கள். பியூரினுக்குள்ளே எது வரும்னா அடினைனும் குவானைனும் வரும். பிரிமிடின்களில் சைட்டோசினும் தைமினும் வரும். ஒரு இண்டிவிஜுவல் டிஎன்ஏவுடைய மூலக்கூறை எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாட்சன் மற்றும் கிரிக்குடைய ஒரு மாதிரியை வச்சு நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்க்க போகிறோம். ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை பொறுத்த வரைக்கும் அது 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. 2 பாலிநியூக்ளியோடைடு இலை. 2 இலை எங்கே இருக்குது? இங்கே ஒரு இலை இருக்கா? இது ஒரு இலை. இங்கே பார்த்தீங்களா? இது ஒரு இலை. அப்போ எத்தனை இலை இருக்குது? 2 இலைகளை கொண்ட பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. இந்த இலைகள் எப்படி இருக்குது? இரட்டை சுருள் மாதிரி தான் இருக்குது. இந்த இரட்டை சுருள் எப்படி இருக்குது? எதிர் இணை இயல்புடன், எதிர் திசையில் போகுது. ஆனால் எப்படி போகுது? இணையாக போகுது. இந்த இரட்டை சுருள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, அதாவது பாருங்கள், இது ஒரு சுருளாச்சா, இங்கே பாருங்கள், இது ஒரு சுருளாச்சா. இந்த 2 சுருளும் எப்படி ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பாஸ்பேட்டு, சர்க்கரை இதனால் உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது 2 சுருள் மட்டும் பாஸ்பேட்டு சர்க்கரையால் உருவாக்கப்பட்டிருக்கும். இடையில் நைட்ரஜன் காரம் இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு நைட்ரஜன் காரம், இது ஒரு நைட்ரஜன் காரம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே கேப்பில் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே இருக்கிறது எல்லாமே நைட்ரஜன் காரம். அதுவே வெளியே இருக்கிற இரட்டை சுருளில் என்ன இருக்கும்? இரட்டை சுருளில் சர்க்கரையும் பாஸ்பேட்டும் இருக்கும். உள்ள நைட்ரஜன் காரங்கள் இருக்குது. இந்த இரட்டை சுருளை பார்த்தோம் இல்லைங்களா? இரட்டை சுருளில் என்ன இருக்குன்னு நான் சொன்னேன்? சர்க்கரையும் பாஸ்பேட் இருக்குன்னு சொன்னோன்னா, இந்த இரட்டை சுருள் தான் டிஎன்ஏவுடைய முதுகெலும்பாக இருக்குது. அந்த 2 சுருள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சுருள் எதில் ஆக்கப்பட்டிருக்கு? சர்க்கரை பாஸ்பேட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் டிஎன்ஏவுடைய முதுகெலும்பாக இருக்குது. இந்த 2 சுருளுக்கிடையே நைட்ரஜன் காரங்கள் இணைஞ்சிருக்குன்னு நான் உங்ககிட்ட இப்போ காட்டணும்ல. அந்த நைட்ரஜன் காரங்கள் இணையிறது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இணையும். பர்டிகுலராக ஒரு ரூல்ஸுக்கு உட்பட்டு குறிப்பிட்ட அளவில் கரெக்டாக ப்ராப்பராக அந்த நைட்ரஜன் காரங்கள் இணையும். எப்படி இணையும்னா, சர்காஃப் விதின்னு ஒரு விதி இருக்குதுங்க. சர்காஃப் விதின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிக்கு உட்பட்டு தான் அந்த நைட்ரஜன் காரங்கள் இணையுது. சர்காஃப் விதினா என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது டிஎன்ஏவில் நைட்ரஜன் காரங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதம் தான் இணையும். எப்படி இணையும்னா, அடினைனுடைய விகிதமும் தையமினுடைய விகிதமும் சமமாக இருக்கும். அடினைனும் தையமினும் 2ம் ஜோடியாக தான் எப்பயுமே சேரும். அதே மாதிரி குவானைனும் சைட்டோசினும் ஒரே விகிதமாக அது 2ம் தான் ஜோடியாக சேரும். இந்த பிக்சரில் பாருங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட கோடு போட்டு காட்டுருக்கேன்ல, இங்கே பாருங்கள், சிஜி. இது என்னது? இது குவானைன் சைட்டோஜின். அதே பாருங்கள், ஏடி பாருங்கள், அடினைன் தைமின். இந்த 2ம் பார்த்தீங்கன்னா ஜோடியாக சேருது இல்லைங்களா? கரெக்டாக எது கூட ஜோடியாக சேரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அடினைனும் தைமினும் சேரும், குவானைனும் சைட்டோசினும் சேரும். இதுதான் ரூல்ஸு, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த அடினைன் தைமின், குவானைன் சைட்டோசின் இது எப்படி சேரும் சார் அப்படின்னா, அங்கே இடையில் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குதுங்க. நல்லா கவனிங்க, நைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன். நைட்ரஜன் காரத்தை சேர்த்துறது ஹைட்ரஜன், சரிங்களா? இதுவும் குறிப்பிட்ட விதத்து தான் சேரும். எப்படி சேருன்னு பாருங்களேன். அடினைனும் தைமினும் 2 ஹைட்ரஜன் பிணைப்பால் சேர்க்கப்பட்டிருக்கும். அடினைனுக்கும் தைமினுக்கும் இடையில் 2 ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். அதுவே சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் இடையில் 3 ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடினைன் தைமின் இதற்கு இடையே 2 ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. சைட்டோசின் குவானைன் இடையே 3 ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. இப்படி குறிப்பிட்ட விகிதத்தில் ரூல்ஸுக்குட்பட்டு இணையுது பார்த்தீங்களா? இதைத்தான் நிரப்புக்கார இணை உறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அடினைன் தைமின், சைட்டோசின் குவானைன் இடையில் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான் டிஎன்ஏவுக்கு நிலைப்புத்தன்மையை கொடுக்குது.
ஒரு டிஎன்ஏ நிலைப்புத்தன்மையோடு இருக்கணும்னா அதற்கு இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான் காரணம். டிஎன்ஏவுடைய இரட்டை சுருள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒவ்வொரு சுற்றும் 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 3.4 நானோமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்குதுங்க. அதாவது பாருங்களேன், இந்த இதிலிருந்து இப்படியே வந்து இந்த எண்டு வரைக்கும், இந்த எண்டு டு இந்த எண்டு வரைக்கும் ஒரு முழு சுற்றுடைய நீளம் என்னன்னா 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 3.4 நானோமீட்டர்கள். ஒரு முழு சுற்றுக்குள்ளே 10 கார இணைகள் இருக்குது. 10 நைட்ரஜன் கார இணைகள் ஜோடி இருக்குதுங்க. நல்லா பாருங்களேன், இங்கே ஒன்று பாருங்கள், 1 2 3 4 எல்லாம் மறைஞ்சு போச்சு இருக்குது, 5 6 7 8 இந்தாண்டு 2 இங்கேயும் மறைஞ்சு போச்சு. கணக்கு பார்த்திங்கன்னா 10 நைட்ரஜன் கார இணைகள் இருக்குது ஒவ்வொரு சுற்றுலையும். இந்த இரட்டை சுருளில் இருக்கிற நியூக்ளியோடைடை பாருங்கள், அதாவது இதுதான் நியூக்ளியோடைடு, இது ரைட்டுங்களா, இது இந்த லேயரு. இந்த இரட்டை சுருள் பொறுத்த வரைக்கும் பாஸ்போடைஎஸ்டர் அப்படிங்கிற பிணைப்பால் ஒன்றா பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த டிஎன்ஏ எப்படி இரட்டிப்பாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல டிஎன்ஏவுடைய இரட்டைப்பாதலின் தொடக்கம். டிஎன்ஏவுடைய ஒரு குறிப்பிட்ட புள்ளி, ஏதோ ஒரு புள்ளிங்க, பர்டிகுலராக அந்த புள்ளியில் தான் இரட்டைப்பாதல் ஆரம்பமாகும். எந்த இடத்துல இந்த டிஎன்ஏவுடைய 2 இலைகளும் முறுக்கிக்கிட்டு இருக்கிற 2 இலைகளும் பிரிஞ்சு எங்கே விலக ஆரம்பிக்குதோ அந்த புள்ளி தான் இரட்டைப்பாதல் கவை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ரெண்டுமே பிரிய ஆரம்பிக்குதோ அதான் இரட்டைப்பாதல் கவை. இந்த பிக்சரில் பாருங்கள், இரட்டைப்பாதல் கவை எங்கே ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான் இரட்டைப்பாதல் கவை உருவாகிருச்சு. இரட்டைப்பாதல் தொடங்கும் இடத்துல ஹெலிகேஸ் நொதி அப்படின்னு ஒரு நொதி இருக்குதுங்க. ஹெலிகேஸ் நொதின்னு ஒரு நொதி இருக்குது. அந்த நொதி என்ன பண்ணுதுன்னா டிஎன்ஏவுடைய 2 இலையையும் பிரித்து விடுது. 2 இலையையும் பிரித்து விடுறது எதுங்க, டிஎன்ஏ ஹெலிகேஸ் நொதி. டிஎன்ஏ ஹெலிகேஸ் நொதி என்ன பண்ணுது, அந்த 2 இலையையும் பிரித்து விடுது. பிரித்து விட்டாலும் என்ன இருக்கும், பிரித்து விட்டாலும் முறுக்கலாக இருக்குமா, அந்த முறுக்கலை எடுத்து விட்டு அதை நேராக மாற்றணும் அப்படின்னா அங்கே தான் இன்னொரு நொதி இருக்குது, டோப்போ ஐசோமெரேஸ் அப்படிங்கிற ஒரு நொதிங்க. இந்த நொதி 2 சுருளையும் பிரித்து விட்டு பிரியும் பொழுது ஏற்படும் முறுக்கு போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த முறுக்கல்களை நீக்கி விடுது. இந்த முறுக்கலை எடுத்து விட்ட உடனே அந்த டிஎன்ஏ 2ஆக பிரியுது. இங்கே பாருங்களேன், அதாவது முறுக்கிக்கிட்டு இருந்தது இங்கே ஒரு இலையாக போகுது, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இலையாக போகுது. ஆனால் ஒவ்வொன்றையும் பாருங்கள் காரம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஒரு காரம் இருக்குது, இங்கே பாருங்கள் இதுலேயும் காரங்கள் இருக்குது. தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு போச்சு. இப்படி பிரிஞ்சு போனால் ஒவ்வொரு டிஎன்ஏ இலையும் புதிய டிஎன்ஏ இலை உருவாவதற்கான ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இது செயல்பட ஆரம்பிக்குது. அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ஆர்என்ஏ பிரைமர் உருவாதல். அதாவது ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளின் ஒரு சிறிய பகுதி தான் ஆர்என்ஏ பிரைமர். எங்கே இருக்குன்னு பாருங்களேன், இங்கே பாருங்கள், அதாவது நல்லா கவனிங்களேன், இங்கே வந்து என்ன பண்ணுது, 2ஆக பிரியுது, இங்கேயும் பிரிஞ்சு போகுதா, பிரிஞ்சு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு லேயர் தான் போகுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்களேன் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா உருவாகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏ மாதிரி இருக்கா, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஆர்என்ஏ பிரைமர் உருவாதல். இரட்டைப்பாதல் தொடங்கும் இடத்துல, அதாவது திரும்பவும் இரட்டைப்பாதல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல டிஎன்ஏவுடைய மாதிரி கரு ஆர்என்ஏ பிரைமரை உருவாக்குது. அந்த பிரைமர் என்ன பண்ணுது, ஒரு டிஎன்ஏவுடைய டெம்ப்ளேட் மாதிரி உருவாக்கி விடுது. அடுத்த ப்ராசஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி. இது என்னென்னா நம்ம முன்னாடி இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து என்ன ஆகுது, ஆர்என்ஏ பிரைமர் உருவாகுதா. இந்த ஆர்என்ஏ பிரைமர் என்ன பண்ணுது, இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிட்டே வருது, இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறது, இது வந்துகிட்டே இருக்குது. பட் இங்கே முறுக்கு போட்டு விடணும்ல, அப்போ இங்கே முறுக்கு போட்டு விட்டு இதை சேர்த்து விடுற வேலையை தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற நொதி வந்து வேலை பார்க்குதுங்க. இந்த நொதியுடைய உதவியால் தான் நியூக்ளியோடைடுகள் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோர் இலையிலிருந்தும் புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகுதுங்க. இதை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிஎன்ஏ மாதிரி உருவாயிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ். அடுத்த நிகழ்வு என்னன்னா புதிய இலை உருவாக்கம். அதாவது இப்போ என்னாச்சு, ஒரு டிஎன்ஏ 2ஆக பிரிஞ்சுட்டு ஆர்என்ஏ பிரைமர் உருவாச்சு, அது தனியாக செப்பரேட்டாக ஒரு டிஎன்ஏ மாதிரி உருவாயிருச்சு. இந்த ப்ராசஸ் வந்து ஒரே ஒரு ஒற்றை திசையில் தான் நடக்கும். நல்லா பாருங்களேன், இங்கேருந்து வந்தது பிரிஞ்சது இப்படி போச்சு, எல்லாம் பார்த்தா என்ன ஆகுது, இப்படி ஒற்றை திசையில் தான் நடக்குது. இப்படி ஒரு டிஎன்ஏ 2ஆக பிரிஞ்சு 2 டிஎன்ஏவை மாறுது பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் 2 விதமான
இலைகள் உருவாகுது பாருங்கள். வழிநடத்தும் இலை, பின்தங்கிய இலை. இதை பாருங்களேன், இது வந்து வழிநடத்தும் இலை. இது வந்து முன்னாடியே வந்து அடுத்த டிஎன்ஏவாக மாறி போயிட்டே இருக்குது. பட் இது பாருங்களேன், இது கொஞ்சம் லேட்டாக தான் டிஎன்ஏவாக மாறுது. ஸோ பின்தங்கிய இலை, வழிநடத்தும் இலை அப்படின்னு சொல்லிட்டு 2 இலையாக இந்த ஒரு டிஎன்ஏ உடஞ்சி புதிய டிஎன்ஏவாக மாறுது. அடுத்த விஷயம், டிஎன்ஏ வந்து சின்ன சின்ன துண்டாக இருக்கும். அது எப்படி ஒட்ட வைக்கப்படுது அப்படிங்கிறது தான். அதாவது நல்லா கவனிங்க, இந்த பிக்சரை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பிட்டு பிட்டாக தான் இருக்கும். மேலே ஒரு பிட்டு, கீழே ஒரு பிட்டு, மேலே ஒரு பிட்டு, கீழே ஒரு பிட்டு, இப்படி பிட்டு பிட்டாக இருக்கும், நிறைய இருக்கும். இதை ஒன்றா சேர்த்துறது எதுன்னு பார்த்தா டிஎன்ஏ லிக்கேஸ் அப்படிங்கிற நொதி. இந்த நொதி எல்லாத்தையும் சின்ன சின்ன பிட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெரிய லென்த்தாக இருக்கிற ஒரு டிஎன்ஏவாக மாறிடும். சின்ன சின்ன பிட்டாக இருக்கும்பொழுது அதுக்கு பேர் ஒகசாகி துண்டுகள் அப்படின்னு பேருங்க. சின்ன சின்ன பிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஒகசாகி துண்டுகள். இந்த ஒகசாகி துண்டுகள்லாம் சின்ன சின்னதெல்லாம் சேர்ந்து டிஎன்ஏ லிக்கேஸ் அப்படிங்கிற நொதியுடைய உதவியால் இது ஒரு மிகப்பெரிய லென்த்தான டிஎன்ஏவாக மாறுது. கடைசியாக இவ்வளோ நேரம் பேசின விஷயத்த நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு டிஎன்ஏ இருக்குதுங்க. அந்த டிஎன்ஏ இப்படி முறுக்கலாக இருக்குது. அந்த முறுக்கலை எடுத்து வர்றது என்னென்னா டோப்போ ஐசோமெரேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியானது இந்த டிஎன்ஏவுடைய முறுக்கலை எடுத்துவிட்டு அந்த நேராக கொண்டு வரும். அந்த நேராக வர்றதை 2ஆக பிரிக்கிறது என்ன அப்படின்னா ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி 2ஆக பிரித்து விடும். இது இந்த பகுதி இப்படி போயிடுச்சு, இந்த பகுதி இப்படி போயிடுச்சு. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இங்கே ஆர்என்ஏ பிரைமர்னு ஒன்று இருக்குது. மேலே தான் ஒரு லேயர் போயிட்டுருக்கும், கீழே லேயர் இல்லை. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லேயர் உருவாக்கும். அது எது உருவாக்குதுன்னா ஆர்என்ஏ பிரைமர் தான் அந்த லேயரை உருவாக்கும். அந்த லேயர் சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும், சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அந்த பீஸுக்கு ஒகசாகி துண்டுகள்னு பேர். அந்த பீஸை ஒன்றா ஒட்ட வைக்கிறது எதுனா டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி ஒட்ட வைக்கும். அடுத்தது இதுக்கு வந்து திரும்ப முறுக்கு போட்டு சரியாக பண்ணி விடுறது டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற நொதி தான் முறுக்கு போட்டு சரியாக பண்ணிவிடும். அடுத்தது இது வந்து பின்தங்கிய இலை, இது வழிநடத்தும் இலை. ரெண்டுமே வந்து டெர்மினஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போன உடனே தனித்தனியாக பிரிஞ்சு 2 டிஎன்ஏவும் வேறு வேறு பக்கம் போயிடும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த நொதி எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க, போதும். கடைசியாக டிஎன்ஏவுடைய முக்கியத்துவத்தை பார்த்துருவோம். இது மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதே டிஎன்ஏ தான். குறிப்பாக புரதங்கள் உருவாக்குறதுக்கு தேவையான தகவல்களை இந்த டிஎன்ஏ தான் வச்சுருக்கு. மனிதனுடைய செல்லுக்கு, மனிதனுடைய உடம்புக்கு புரதம் தேவைப்படுது. அந்த புரதத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த டிஎன்ஏவால் தான் உருவாக்க முடியும். ஒரு உயிரினத்துடைய வளர்ச்சி சார்ந்த வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறதே இந்த டிஎன்ஏ தான். இந்த மரபியல் அப்படிங்கிற பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதில் 4 துணை தலைப்பு இருக்குதுங்க. முதல் தலைப்பு மெண்டலுடைய பாரம்பரிய விதிகள், 2ஆம் தலைப்பு குரோமோசோம்கள். 2ஐயும் நம்ம வீடியோவை போட்டாச்சு. இன்னும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க.